ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சம்பவங்கள் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா வீர தீர சூரன். கிட்டத்தட்ட கைதி மாதிரி தான் இந்த படமும். ஒரு நைட்டில் நடக்கிற கதையை தான் வந்து இந்த படம் ஃபுல்லாக வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. படம் ஆரம்பிக்கும் போது வந்து ரொம்ப பிரம்மாண்டம்லாம் இல்லாமல் ரொம்ப காமாக தான் வந்து இந்த படமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து என்னன்னா, இந்த கதையை வந்து நம்ம ஏற்கனவே நிறைய படத்தில் வந்து பார்த்த கதை தான் வந்து இது. ஆனா வந்து, இவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளேவால வந்து இந்த படம் உண்மையிலே ரொம்ப கிரிப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல மொத்தமாவே வந்து ஒரு 10 சீன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 சீன ஒரு சீனையும் வந்து ஃபுல்லா லென்த்தா எடுத்தா நமக்கு எந்த அளவுக்கு லேகா இருக்கும். ஆனா வந்து லென்த்தா எடுத்தாலும் அந்த சீன வந்து நம்மளால எந்த அளவுக்கு ரைட்டிங்கால கிரிப்பா கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு வந்து இந்த படம் உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் பத்தி பார்த்தோம்னா, சீன் பை சீன் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னே வந்து ஃபுல்லாவே வந்து நமக்கு மூவ் ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் ஒரு சில போர்ஷன்ல வந்து சின்னதா லேக் தெரிஞ்சாலும், அத அடுத்தடுத்து வர சீன்ல வந்து அவங்க ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணிடுறாங்க. முக்கியமா வந்து இந்த படத்தோட இன்டர்மிஷன் பாயிண்ட். அதாவது ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கும். அந்த இடத்துல இன்டர்மிஷன் பாயிண்ட் போட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது, அங்க இல்லாம இன்னொரு இடத்துல ரொம்ப காமான சிச்சுவேஷன். அது வந்து இன்டர்மிஷன் பாயிண்ட்டாவே இப்போ ரீசென்ட்டா வந்து எந்த ஃபிலிம்லயுமே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இன்டர்மிஷன் பாயிண்ட் போட்டு முடிக்கிறாங்க. அந்த அப்ரோச் வந்து ரொம்ப புதுசா இருந்தது. நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது அது. சியான் விக்ரம். அவரோட ஆக்டிங் பத்தி சொல்லணும்னா, என்ன சொல்றது? உண்மையிலே மனுஷன் வந்து இந்த உடல வருத்தி நடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர தான் சொல்லணும். ஏன்னா, லாஸ்ட் படம் தங்கலான்லயே வந்து அவர் போட்ட எஃபோர்ட்டுக்கு வந்து அவருக்கு அதுக்கான ஒரு ரிவார்டு வந்து நமக்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு வந்து அந்த படம் சரியா இதுவாகல. ஆனா, அந்த படத்துல விட்டது வந்து இந்த படம் வந்து அவருக்கு பயங்கரமா வாங்கி தரும்னு வந்து நானு நம்புறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது கிளைமாக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பக்கம் கிளைமாக்ஸ் போர்ஷன் ஒண்ணு இருக்குது. அவர மண்ணுல போட்டு பெரட்டி, அவர ஒரு வழி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவரு இந்த வயசுல வந்து எப்படி அதெல்லாம் அவரு பண்றாருன்னு நமக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பிளாக் பஸ்டரா இருக்கும்னு தான் நான் நெனைக்கிறேன். அதே மாரி வந்து நம்ம படத்தோட வில்லன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யா. வழக்கமா அவரு எப்படி ஒரு காப் ரோல் பண்ணா எப்படி இருக்குமோ, கிட்டத்தட்ட மாநாடு அந்த மாரியான ஒரு காப் ரோல் தான் வந்து இந்த படத்துலயுமே. எப்பயும் போல அவரு கலக்கியிருக்காரு. என்னன்னா, நான் வந்து எப்படி நெனச்சேன்னா, அவரு தான் வந்து இந்த படத்தோடைய ஃபுல்லாவே அவரு தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். அப்படி இல்ல. இன்னுமே 2 பேர் வந்து இந்த படத்துக்கு வில்லனா பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பா, ஒரு பையன். அவங்க ரோல்ல வர ஒரு வில்லன். எப்படி சொல்றது? இப்பதான் ஒரு நியூ ஃபேஸா இருக்கு அவங்கள பார்க்கறதுக்கு. ஆல்ரெடி நெறைய படம் பண்ணியிருக்காங்க. வில்லனா நான் சொல்றேன். ஆ அந்த பையனா வர ஒரு வில்லன் இருக்காருல்ல, அவரோட கேரக்டர் அந்த ரைட்டிங் வந்து நல்லா இருந்தது. அதுல வர அந்த வயலன்ஸ் சீன்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. முக்கியமா இந்த படம் நல்லா வந்திருக்கிறதுக்கு மெயினான காரணம் அந்த வில்லன் போர்ஷன்ல இவங்க நல்லா ஒர்க் பண்ணதால தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஃபுல்லாவே வந்து அந்த அளவுக்கான ஆக்ஷன் சீக்வென்ஸ் வந்து இந்த படத்துல இல்ல. ஸ்லோவா அந்த ஆக்ஷனுக்கான பில்டப்பிங் சீன்ஸ் தான் வந்து இருக்கு. அப்படியே பில்ட் ஆகுது. ஆனா செகண்ட் ஹால்ஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஒரு ஆக்ஷன் படம். அதாவது ஒரு ராவான ஒரு ஆக்ஷன் படம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, அந்த பார்த்த ஃபீல் வந்து இந்த படம் பார்க்கும்போது நமக்கு இருக்கு. ரொம்ப ராவான வயலன்ஸ் சீனா இருக்கட்டும், ஒரு ஃபைட்டு எந்த அளவுக்கு நம்ம ராவா எடுத்தா எப்படி இருக்குமோ அது. ப்ளஸ் வந்து சிங்கிள் டேக்ல வந்து நெறைய ஃபைட் சீன்ஸு, ஒரு சில போர்ஷன்லாம் வந்து இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் தமிழ்ல பண்ணா எப்படி இருக்கும்? அந்த லெவலுக்கு வந்து இந்த படம் இருக்கு. அதாவது இந்த படம் பத்தி நான் சொல்லணும்னா மெயினா வந்து என்னன்னா, ஒரு யூசுவல் ஸ்டோரி தான். அதுக்கு இவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளே, அதுக்கு இவங்க குடுத்திருக்க சினிமோட்டோகிராஃபி, அந்த ஸ்டண்ட் சீக்வென்ஸ் தான் வந்து இந்த படத்தோட ஹைலைட்டு. அதுதான் உண்மையிலே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால தான் இது ஒரு நல்ல படமாவும் இன்னைக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஜி.வி. பிரகாஷ். அவருமே வந்து இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சியானோட என்ட்ரிக்கு அவர் போட்ட பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்ல படத்துக்கு ஃபுல்லா அவர் போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு டாப் கிளாஸா இருந்ததுன்னே சொல்லலாம். கிளைமாக்ஸ் போர்ஷன்ல வர வந்து ஒரு விண்டேஜ் சாங் ஒண்ணு வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம மாஸ்டருக்கு அந்த வாத்தி கபடி அந்த சாங் பண்ணியிருக்காங்களோ, அந்த மாரியான
ஒரு சாங் வந்து இதுலேயே ரீமேக்ஸ் ஆகி வந்திருக்கு. நான் அது என்னன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணல. நீங்கள் அதை தேட்டர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராவான கேங்ஸ்டர் படம். நம்ம ஹாலிவுட்லலாம் பார்த்துருப்போம்ல, அந்த படத்தை நம்ம தமிழில் நம்ம இதில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த படத்தோட ஃபீலே. நல்ல ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் பிடிக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இது எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. மொத்தத்தில் சியான் விக்ரமுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம். ரிலீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ இருந்தது. படம் வந்து காலையிலே ரிலீஸ் ஆகலை, மதியம் ரிலீஸ் ஆகலை. ஈவினிங் ஷோ தான் வந்து ஃபஸ்ட் ஷோவாக போட்டாங்க. நம்மளும் ஈவினிங் ஷோ தான் பார்த்தோம். அப்படி வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு படம் உண்மையிலே வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. உண்மையிலே ஒரு நல்ல படம், ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. கண்டிப்பாக அதை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.